ஒரு முறை மேடை பேச்சாளர் ஒருவர் ஒரு வாலிபன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு. அதாவது, இப்போ என் கையில ஆரஞ்சு பழம் இருக்குது. இப்போ அந்த ஆரஞ்சு பிழிஞ்சா என்ன வரும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மாணவன், ஆரஞ்சு சாறு தான் சார் வரும்னு சொல்றான். அதுல இருந்து ஆப்பிள் சாறு வருமா அப்படின்னு அவர் மீண்டும் கேக்குறாரு. அதுக்கு அவன், இது என்ன கேள்வி? ஆரஞ்சு பிழிஞ்சா எப்படி ஆப்பிள் வரும்? ஆரஞ்சு சாறு தானே வரும் அப்படின்னு பதில் அளிக்கிறான். பேச்சாளர் மீண்டும் மாணவன் கிட்ட கேக்குறாரு. அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாரு. மாணவன் தான் சொன்ன பதிலையே மீண்டும் மீண்டும் ரொம்ப சலிப்போட சொல்லிட்டு இருந்தா. அப்போ அந்த பேச்சாளர் அந்த மாணவன் கிட்ட, நீ சொன்னது சரிதான், இது போலத்தான் உன்னை பிழிஞ்சா என்ன வரும் என்பத இப்போ கண்டு கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாரு. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் வந்து வார்த்தைகளினால பிழியும் போது அவனுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அந்த நேரத்துல கண்டு கொள்ளலாம். இன்னைக்கு நம்மள யாராவது சீண்டும் போது நம்மள இருந்து வெளிப்படுறது என்ன? அன்பான வார்த்தைகளா அல்லது மோசமான வார்த்தைகளா? நம்மை நாமே நிதானித்து அறிவது ரொம்ப அவசியம். வேதம் சொல்லுது, உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல எதை நம்ம நிறைச்சு வச்சிருக்கிறோம்? நிதானிச்சு பாப்போமா?